அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே பங்காரு அடிகள் திருவடிகளே சரணம். ஓம் சக்தி. அன்னை அருளிய வேள்வி முறைகள் புத்தகத்திலிருந்து அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் முறை. அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் போது நம் ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைத்த நிலையில் குங்குமத்தை எடுக்க வேண்டும். மற்ற 3 விரல்களும் நீட்டிய நிலையில் அமைதல் வேண்டும். அர்ச்சனைக்குரிய குங்குமத்தை எடுத்து அன்னையின் திருமுகத்துக்கு நேராக ஒரு முறை நிமிர்த்தி காட்டி, அம்மா உன் அருளைத்தா என்று கேட்கிற பாவனையில் ஒரே ஒரு முறை காட்ட வேண்டும். சுயம்பாக எழுந்தருளிய உனக்கே இந்த குங்குமம் அர்ப்பணம் என்கிற பாவனையில் 2வது முறை அமைய வேண்டும். 3வது முறையாக கையை நிமிர்த்தியபடி அன்னையின் திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்வது போல் காட்டி, கீழே வைக்கப்பட்டுள்ள தட்டிலோ அல்லது இலையிலோ அந்த குங்குமம் விழுமாறு செய்ய வேண்டும். உன் திருப்பாத கமலங்களுக்கு சரணம் என்று சொல்கிற முறையில் இந்த அர்ச்சனையை கீழே இட வேண்டும். அது முடித்து கற்பூர ஆராதனை காட்டும்போது நம் இடக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? சின்முத்திரை தாங்கியபடி உள்ளங்கை மேலே இருக்க வேண்டும். வலக்கையால் கற்பூரத்தட்டு ஏந்துகிற போதும் ஒரு நுட்பமான முறையில் அந்த தட்டை பிடிக்க வேண்டும். அக்கற்பூர தட்டை 2 விரல்களால் மட்டுமே பிடித்திருக்க வேண்டும். ஆள்காட்டி விரல், பெருவிரல் என்னும் இந்த 2 விரல்களால் மட்டுமே கற்பூர தட்டை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். மற்றைய 3 விரல்களும் ஆராதனையின் போது கீழ் நோக்கியபடி அமைதல் வேண்டும். குங்கும அர்ச்சனை முடிந்த பின்பு கற்பூரம் ஏற்றி தீபாராதனை தட்டினை எடுத்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று 3 முறை கீழ்கண்டவாறு செய்ய வேண்டும். முதலில் சுயம்புவிற்கு மட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்னும் மந்திரத்திற்கு தகுந்தாற்போல் ஒரே சுற்றில் முடிக்குமாறு செய்து முடிக்க வேண்டும். 2வதாக அம்மனுக்கு மட்டும் 2வது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எனும் மந்திரத்திற்கு தகுந்தாற்போல் ஒரே சுற்றில் முடிக்குமாறு செய்து முடிக்க வேண்டும். 3வதாக சுயம்பு கருவறை அம்மன் 2ஐயும் சேர்த்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எனும் மந்திரத்திற்கு தகுந்தாற்போல் ஒரே சுற்றில் முடிக்குமாறு செய்து முடிக்க வேண்டும். இறுதியாக ஓம் 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 என்று 3 முறை சொல்லும்போது முதலில் அம்மன் சிலையின் முகத்திற்கும், அடுத்து அம்மன் சிலையின் பாதத்திற்கும், கடைசியாக சுயம்புவிற்கு நேராகவும் காண்பித்து முடித்துவிட வேண்டும். கற்பூர ஆராதனை காட்டி அதன் பின் பஞ்சபாத்திரத்திலிருந்து சிறிதளவு தீர்த்தத்தை ஊற்றி விழாவ வேண்டும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவான உன்னை அடைய வேண்டும் என்று துடிக்கிறது. அதற்கு தடையாக ஆணவம், வன்மம், மாயை என்ற 3 அழுக்குகள் தடுக்கின்றன. அவற்றை விட வேண்டி இந்த ஆரத்தி காட்டி உன்னை வழிபடுகிறேன் என்கிற பாவனையில் கற்பூர ஆராதனை அமைய வேண்டும். ஓம் குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே. பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. அவதாரம் ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ. ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற. ஓம் ஓம் சக்தியே. இயற்கை தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.